1909 13ஆம் ஆண்டுல வரைக்கும் முஸ்லிம் சமுதாயத்தில் சேர்ந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு தெரியாது, மருத்துவ ரீதியாக எனக்கு தெரியும். அது பேர் கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் சொல்றாரு நம்ம பாகிஸ்தானோட நோபல் லாரட் அப்துல் சலாம். என்ன சொல்றாருன்னா, அரபிக் இனத்திலிருந்து அறிவியல் ரீதியாக நாங்கள் செயல்பட்ட போது, அதாவது மத ஃபண்டமெண்டலிசம் வெளிப்பட்டு மத அடிப்படை வெளிப்பட்டு அறிவியல் ரீதியாக பயன்பட்ட போது நாங்க உலகத்துக்கு அல்ஜீப்ரா கண்டுபிடிச்சிருக்கோம். அது சயின்ஸ். அல்ஜீப்ரா கல்வி கொடுத்து அராபிய இனத்துல தான் சேர்ந்திருக்காங்க. ஆப்டிக்ஸ், அதாவது கண்ணில் இருக்க ஐ பவர், ரிஃப்ராக்டிவ் பவர்ஸ் அனலிசிஸ் டர்க்கி நாட்டில் சமுதாயத்தை, இஸ்லாமிய சமுதாயத்தை சயின்டிஸ்ட் டெவலப் பண்ணிருக்காங்க. ஆப்டிக்ஸ். இருதயம் சர்க்குலேஷன் எப்படி ஆகுது, ஹார்ட் எப்படி பம்ப் அடிக்குது, எப்படி மற்ற உறுப்புகளுக்கு இருதயம் சர்க்குலேஷன் சொன்னதே இஸ்லாம் மத சமுதாயத்தில் சேர்ந்த அறிவியல் விஞ்ஞானிகள் தான். இது 9ஆம் இருந்து 13ஆம் நூற்றாண்டுல அறிவியல் பாதையில செயல்பட தொடங்கினதுனாலதான் இந்த 3 கண்டுபிடிப்புகள் வந்தது. பிறகு ஐரோப்பியா நடந்த அறிவியல் புயற்சிக்கு அராபிய நாட்டில் நடந்த மாற்றங்கள் தான் சொல்றாங்க. ஏன்னா ரோமன், கிரீக் சயின்டிபிக்கா இருந்தாங்க. அவங்க தான் இப்ப காப்பர்னிக்கஸ், ஹோமர், கெப்லர், பிளாட்டமி மாதிரி பழைய சாக்ரட்டிஸ் மாதிரி அறிவியல் விஞ்ஞானிகள் இந்த சர்ச் வந்ததுக்கு அப்புறம் சர்ச் யார் யார் சயின்ஸ் பேசாங்களோ உதச்சி முட்டி போட்டு கொலை பண்ணிடுவாங்க. ஆனா இந்த அராபிய நமக்கு அறிவியல் சார்ந்த சமுதாயத்தினர் தான் அராபிக் கன்வெர்ட் பண்ணி சயின்ஸ் டெவலப் பண்ணி ஸ்பெயின் வழியா சயின்ஸ் டெவலப் பண்ணி ஒரு மாபெரும் அறிவியல் புரட்சியா ஐரோப்பியில் நடந்தது. இப்ப வர கண்டுபிடிக்க எல்லாமே அறிவியல அராபியல் பண்ண புரட்சி தான். ஆகவே 9ஆம் 13ஆம் ஆண்டில் வர கண்டுபிடிப்புகள் 13ஆம் நூற்றாண்டு நின்று போச்சு. இஸ்லாமிய சமுதாயத்தை எந்த வகையான அறிவியல் கண்டுபிடிப்பும் 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வரவே இல்லை. ஆப்டிக்ஸை கொடுத்தவங்க, அல்ஜிப்ராவை கொடுத்தவங்க, ஹார்ட் எப்படி பம்ப் அடிக்கணும் சொல்லி கொடுத்தவங்க ஏன் அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்க போலனா மதன் அடிப்படையில மத நோக்கோட பிற்போக்கான பாதையில போன ஒரே காரணத்தால எந்த வகையான அறிவியல் கண்டுபிடிப்பு வரல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மனிதனாக பாருங்க, ஒரு மனிதனையும் பாருங்க. இப்ப நான் மருத்துவரை நீங்க எனக்கு ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணீங்கன்னா உங்க பேர், உங்க பிளட் குரூப் தான் எனக்கு இம்பார்ட்டன்டா இருக்கும், தவிர உங்களோட ஹிந்து மதமோ கிறிஸ்டின் மதமோ இல்ல இஸ்லாம் மதமோ இருக்காது. நீங்க ஓ குரூப்பா, ஏபி குரூப்பா, ஏ குரூப்பா தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஏன்னா ரத்தம் ஏத்த போது அதுதான் முக்கியம். அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல 200-300 பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் நடக்குது. ஒரு சராசரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 13 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, 1100 பிரைமரி சென்டர் இருக்கு. எத்தனை மரங்கள் பிளட் டொனேஷன் கேம்ப் நீங்க பண்ணிருக்கீங்க. இந்நேரம் உங்க ரத்தம்லாம் என் ரத்தத்தை கலந்துருச்சு, என்னோட ரத்தம்லாம் உங்க ரத்தத்தை கலந்துருச்சு. அப்படி பார்த்தா மதன் அடிப்படையில் நம்ம பிரிவே கிடையாது. உங்களுக்கு ஓ குரூப்னா ஒரே ஓ குரூப் ரத்தம். நீங்க இஸ்லாமா, கிறிஸ்டினா, முஸ்லிமா, கீழ் ஜாதியா மேல் ஜாதியா கிடையாது. நீங்க பி குரூப்னா ஒரு பி குரூப் தான். அந்த பிளட் குரூப் அடிப்படையில நாங்க பாக்குறது உங்களை. அந்த பிளட் குரூப் அடிப்படையில ரத்தத்தினால இந்த சின்ன சின்ன டிஃபரன்சியேஷன் ஃபேக்டருக்கு பாத்தீங்கன்னா நமக்குள்ள இந்த மதத்தின் அடிப்படையில ஜாதியின் அடிப்படையில எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்படி பார்த்தா மனிதநேய பார்வையில பார்த்தனா ஒரு மனித சமுதாயத்துக்கு தேவைப்படுதுன்னா அறிவியல் வளர்ச்சி தான். உண்மையிலங்க குழந்தை தடுப்பூசி எடுத்துங்க, குழந்தைக்கு தடுப்பூசி போடுறோம். எல்லா வீட்டு குழந்தை பிறந்தா எல்லா தடுப்பூசி கட்டாயம் போட்டே ஆகும். ஏன்னா 6 மாபெரும் நோய்களை விரட்டிட்டு இருக்கோம். ஸ்மால் பாக்ஸ் விரட்டிட்டோம், போலியோவை விரட்ட போறோம், மீசல்ஸ் கம்மியாயிட்டு வருது. இப்ப ருபெலா வேக்சின் போட்டுட்டு இருக்கோம், ஹெப்படைட்டிஸ் வேக்சின் போட்டுருக்கோம். 1930 வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையோட தரம் 36 வயசு தான். இப்ப 2009 வாழ்க்கை தரம் 64 வயசு. தயவுசெய்து சொன்னீங்களே, அறிவியல் தான் ஒரு மனுஷன் உயிரை உலர்த்தது. அறிவியல் ரீதியாக மனித நேயத்தோடு செயல்படுங்க கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ஜமாத் ஆரம்பிச்சு உங்களுக்கு 10:03 இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்ன. அன்பிற்குரிய சகோதரர்களே, இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்ற தலைப்பின் கீழே தௌஹீத் ஜமாத் சார்பாக நம்முடைய நிலைப்பாடுகளை இப்போது நாம் எடுத்து வைக்கிறோம். அதை எடுத்து வைப்பதற்கு முன்னால் கடவுள் மறுப்பு கொள்கை உடைய சகோதரர்கள் கடவுள் இல்லை என்பதற்கு உரிய எந்த ஒரு சான்றையும் இதுவரை அவர்களுடைய நேரத்தில் எடுத்து வைக்கவில்லை. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா என்பதுதான் அவங்க எடுத்து வச்ச ஒரு அடிப்படை. அது தலைப்பு இல்லை. நீங்க எதுக்கு வண்டியை பூட்டிட்டு வந்தீங்க, திறந்து போட்டு வர்றீங்கன்னா அதுல இருந்து நீங்க என்ன நிறுவ முடியும்? இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நிறுவ முடியுமா? கடவுள் இல்லைன்னு நிறுவ முடியுமா? கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்றால் அதற்குரிய காரண காரியங்களை, தத்துவங்களை சொல்லி இன்னென்ன காரணத்தினால் கடவுள் இல்லை என்று சொல்லணும்.
அல்ல இன்னென்ன காரணத்தினால் கடவுள் இருக்கிறார் என்று அறிவியல் பூர்வமாக சொல்லணும். அது இல்லாம பெரியார் அப்படி 3 பேர்ட்ட கேட்டாரு, அந்த 3 பேருக்கு பதில் சொல்ல முடியும், அதனால கடவுள் இல்லைன்னு ஆயிருமா? இப்ப கடவுள் இல்லைன்னு சொல்வதற்குரிய உங்களுடைய வாதங்கள் எல்லாமே எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த நாட்டில் உள்ள நடைமுறையை வைத்துக் கொண்டு நீ நம்புறியா, நீ ஆஸ்பத்திரிக்கு போற, அதெல்லாம் கடவுளை எப்படி நம்பணுங்கிற தலைப்புல தனியாக விவாதிக்க வேண்டியது. நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு எப்ப இது முழுமையான தெளிவு கிடைக்கும் என்று சொன்னால், ஒரு செய்தி எடுத்தால் அதை அறிவுபூர்வமாக லாஜிக்கா நிரூபிக்கணும், அல்லது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கணும். அதுல எந்த ஒரு கேள்விக்கும் இடமில்லாத வகையில எடுத்து வைக்கணும். அது ஒன்னும் எடுத்து வைக்காமல் அவங்களுடைய வாதங்களை இதுவரைக்கும் வைத்திருக்கு நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கடவுள் தான் எல்லாம் படைச்சாருங்கிறீங்க, கரண்ட் யாரு கடவுளா படைச்சாரு என்று கேட்கிறாங்க. இது மாதிரி இந்த விமானத்தை ரைட் சகோதரர்கள் படைத்தார்கள். விமானத்தையோ கரண்டையோ 2 பேரும் படைக்கலாம் கிடையாது, கண்டுதான் பிடித்தாங்க, படைக்கவே கிடையாது. எவனும் உலகத்தில் அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா? எந்த ஒன்றையும் படைக்கலான்னு தான் சொல்லுது. இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட அறிவியல் என்ன சொல்லுது என்று கேட்டா, எந்த ஒன்றையும் உங்களுக்கு படைக்கவும் இயலாது, அழிக்கவும் இயலாது, மாற்றத்தான் இயலும். அப்ப அறிவியல் பிரகாரம் மின்சாரம் இங்க இருக்குது தெரியாத கண்டுபிடிச்ச ஒருத்தர் சொன்னாரே தவிர படைச்சா சொன்னாரு. நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் படைத்தார்னு சொல்றீங்களோ தப்பான வார்த்தை. அறிவியல் பூர்வமாக படைத்தார் நீங்க சொல்லவே கூடாது, கண்டுபிடித்தார்னு தான் சொல்லணும். கிடக்குது கண்டுபிடித்தார்னு சொன்னதுனால கடவுள் படைக்கலன்னு ஆயிருமா? அவர் கண்டுபிடிச்சு எதை கண்டுபிடிச்சாரு? கடவுள் படைச்சதான் கண்டுபிடிச்சாரு, படைச்சு இருக்க போய் தான் கண்டுபிடிச்சாரு. அப்ப நீங்க எப்படி காட்டணும் தெரியுமா? ஒண்ணுமே இல்லாம இருந்து இப்படி உண்டாக்கிட்டாருன்னு உன்னை காட்டினா தான் உங்க வாதம் நிக்கும். தாமஸ் ஆல்வா எடிசன் படைச்சாருங்கிறது அதுல கூட என்னன்னு கேட்டா, இந்த படைச்சாருங்கிறத கூட நீங்கள் சரியான விதத்தில் வழங்கல. இப்ப கடவுள் படைச்சாருன்னா நம்ம தானே சில விஷயங்களை நம்மளா உண்டாக்குறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப ரைட் சகோதரர்கள் விமானம் படைத்தார்கள்னா அந்த விமானத்தை ஓடிட்டு இருக்கிறோமா? அந்த பேசிக்கை தான் அவர்கள் படைத்தார்களா? இப்ப உள்ள ஜம்போ ஜெட்டையும் போயிங்கையும் ரைட் சகோதரர்களா படைச்சாங்க. ஆனா ரைட் சகோதரர் படைச்சார் நீங்க சொல்றீங்க. அதே மாதிரிதான் ஒரு அடிப்படையை ஒருவர் படைத்து விட்டார் என்றால் அதை படைத்தார் ஒத்துக்கொள்ளணுமே தவிர அதுல இருந்து உங்களுக்கு டெவலப் பண்ணக்கூடிய உரிமையை தந்திருந்தால் அதை அவர் படைக்கலன்னு ஆகாது. எப்படி ரைட் சகோதரர்கள் அந்த அடிப்படையை படைத்த பிறகு நீங்கள் நிறைய உற்பத்தி செய்து கொண்டாலும் நிறைய வளர்த்து கொண்டாலும் அதை ரைட் சகோதரர்கள் தான் அந்த கான்செப்ட் அந்த அடிப்படையை கண்டுபிடித்தார்கள் சொல்றீங்களா இல்லையா? இப்ப கண்டுபிடித்ததுக்கு சொன்ன அதே பார்வை தான் படைத்தலுக்கு இருக்கணும். கடவுள் படைச்சார்னா ஒவ்வொரு மனுஷனும் நம்மளே உட்கார்ந்து படைச்சிட்டு இருக்கிறாரு. முதல் மனிதரை படைத்தார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதிலிருந்து நாங்கள் உருவாகிறோம் பிறப்பின் அடிப்படையில். அப்ப நீங்கள் குரங்கிலிருந்து படைத்தார்னு சொன்னா அது அறிவியலுக்கு எதிரானது நாங்கள் நிரூபிப்போம். நீங்க சொன்ன பிறகு அது எடுத்து வைக்க நிறுத்தி இருக்கிறீர்கள். அடுத்து இப்ப என்ன பிரச்சனை? முதல் அடிப்படை வழங்கிக் கொள்ளுங்க. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று நம்ம இந்த தலைப்புக்குள்ள போவதாக இருந்தால் நம்ம அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்க்கணும். எப்படி சிந்திக்கணும்? இந்த அகில உலகத்தை படைக்கிறது கடவுள் ஒருத்தர் தேவையா இல்லையா அப்படி பார்க்கணும். ஆனா இவங்களுடைய பார்வை கடவுள் மறுப்புடையவர்கள் பார்வையெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டா, அவங்க இந்து மதத்தில் சில குறைபாடுகளை பார்க்கறாங்க. கடவுளை சொல்லி ஏமாத்துறது, பிராடு பண்றது, மனுஷனை கடவுளாக்குறது, இது மாதிரியான சில விஷயங்களை பார்த்துவிட்டு அந்த கோபத்தின் அடிப்படையில் கடவுள் இல்லைங்கிறாங்களே தவிர ஆய்வின் அடிப்படையில் சொல்லல. ஆராய்ச்சி அடிப்படையில் கடவுள் இல்லைங்கிறவங்க நிறுவவே இல்லை, நிறுவ இயலவே இயலாது. அறிவியல் பூர்வமாக எடுத்தாலும் லாஜிக் பூர்வமாக எடுத்தாலும் கடவுள் இருக்கிறார் என்பதுதான் நிறுவ முடியுமே தவிர கடவுள் இல்லை என்றவர்களால் நிறுவ இயலாது என்பதுதான் உண்மை. அவங்க என்ன செய்யறாங்க? கண்ணால பாத்தியா? அவங்களும் இந்த நூல்ல கூட சகோதரர் வந்தவன என்கிட்ட கொடுத்தாரு. 5 புலன்களுக்கு அப்பாற்பட்டதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி ஒரு அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 5 புலன்கள்ல ஏற்றுக்கொள்வதற்கு பேர் பகுத்தறிவு? 5 புலன்களுக்கு அப்பாற்பட்டு சிந்தித்து விளங்குறதுக்கு பேர் பகுத்தறிவா? 5 புலன்களுக்கு உள்ளது ஆடு மாடு நம்புமே, அது ஒருத்தன் விரட்ட வந்தானா ஓடுமே, அதுக்கு சாப்பிட வேண்டிய புல்லு எது விஷம் எது கரெக்டா தெரியுமே. அப்ப மனிதன்கிறவன் யாருன்னு கேட்டா 5 புலன்கள்ல வரக்கூடியதை பார்த்து அதுக்கு மேல ஏதாவது சிந்தனைக்கு இடம் இருந்தால் அதையும் சிந்தித்து அதை நம்புறதுக்கு பேர் தானே பகுத்தறிவு. 5 கண்ணை கொண்ட முன்னாடி கொண்டாந்து காட்டு அப்பதான் நம்புவேன் என்பது பகுத்தறிவா? ஒரு இடத்துல புகை வருதுன்னு சொன்னா அங்க கூட நெருப்பு இருக்கும் என்று அதை ஊகிச்சு சொல்றோம், அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. பார்த்தது புகை தான், அதுல இருந்து விளங்க வேண்டியது விளங்கணுமா இல்லையா? அந்த மாதிரியான காரண காரியங்கள் நிறைய உலகத்தில் இருக்கிறது. கடவுள் இருக்கிறான் என்பதை நிறுவுவதற்கு அவ்வளவு அடிப்படையான விஷயங்கள் இருக்கிறது. அவங்க அதை எடுத்து வைக்கவே இல்லை. ஒரு வாதம் பண்றோம், நீண்ட நெடுங்காலமான ஒரு பிரச்சனைக்கு நம்ம தீர்வுக்காக கூடி இருக்கிறோம். அவங்க என்ன செய்யணும்? இந்த ஆளுக்கு லாஜிக், இந்த ஆளுக்கு அறிவியல், இதுல இருந்து கடவுள் இல்லைன்னு தெரியுதா இல்லையா? இதுதான் வாதம் செய்கிற ஒரு முறையா? ஒவ்வொரு மனிதன் செய்யக்கூடிய செயல்களை, ஒரு மனிதன் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எடுத்துக்கொண்டு இது இதனால கடவுள் இல்ல, கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க நிறைய தப்பு செய்றீங்க, இது மாதிரிலாம் வாதங்கள். வாதங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா எதுவுமே பகுத்தறிவுபூர்வமானதாக இல்லை. என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு பெண்ணை கூட காண முடியலன்றாங்க. பெண்ணை கூட காண முடியல என்பதற்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம்?
சரி பெண்ணை கூட காண முடியவில்லை என்று சொன்னால் நீங்க 5 பேர்ல 2 பேர் ஏன் பெண்கள்